இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆண்டவர் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பரிசை கொடுக்கிறார். அவர்கள் வருவது போல் அல்ல, போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு போவதில்லை. பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூடி குனிந்த உன் வாழ்வை, கூடி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார், தலை நிமிர செய்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார், பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட விரட்டிடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் பாடுபட்டு உழைச்சாலும் படைத்தவரை படியளப்பவரை நினைக்க மறந்தோம் என்றால் பட்டறிவும் பல் திறமையும் பாழாய் போகும். படைத்தவரை மட்டும் நினைத்து கொண்டு படுத்தே கிடந்தாலும் சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடைக்காதுங்க. உழைப்பும் உழைப்பை ஆசீர்வதிக்கும் இறைவனின் கரங்களும் நம் வாழ்வின் அவசியமான ஒன்று. ஏனோ இன்று நாம் என் திறமையால் மட்டுமே, என் உழைப்பால மட்டுமே, என் அறிவால ஆற்றலால மட்டுமே எல்லாம் நடந்துவிட்டது, நடக்கிறது என்று தலை கணத்தோடு திமிரோடு திரிந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் மீன்பிடி தொழிலில் அனுபவம் வாய்ந்த சீடர்கள், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஏரியில இந்த இடத்துல தான் மீன் கிடைக்கும், இந்த இடத்துல நம்ம வலைய போட்டா நிறைய மீன் அள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த பட்டறிவு மிக்கவர்களாக யார் இருந்தாங்கன்னா அந்த சீடர்கள் இருந்தாங்க. ஆனா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் தங்களுடைய திறமைகள் முழுமையாக பயன்படுத்தியும் அவங்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கலங்க, சுத்தமா கிடைக்கல. ஏன்னா அவங்க நம்பி இருந்தது தங்களுடைய அறிவை, அவங்க நம்பி இருந்தது தங்களுடைய திறமையை, அவங்க நம்பி இருந்தது தங்களுடைய அனுபவத்தை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல நாம நம்முடைய அனுபவம், நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றலையே நம்பிக்கை கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்றோம். உழைத்து உழைத்து அனைத்தும் வீணாவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் வார்த்தையை அவர்கள் கேட்டபோது வலை நிறைய, வலை கிழியும்படியாக அவர்கள் மீன்களை அள்ளி வருகின்றனர். பல வேளையில இறை நம்பிக்கையின்றி இறை வார்த்தையை கேட்காமல் நாம வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய பாடும் நம்முடைய உழைப்பும் வீணாக போய் கொண்டிருக்கிறது. விழலுக்கு இறைத்த நீரை போல அது முற்றிலும் வீணாகி ஒன்றுக்கும் உதவாமல் போய் கொண்டிருக்கிறது. இறைவனின் வல்லமையோடு நாம் சேர்ந்து உழைக்கின்ற பொழுதுதான் அன்பிற்குரியவர்களே வாழ்க்கை நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தூய பவுலடியார் சொல்லுவாரு, நாம் விரும்புவதாலும் உழைப்பதாலும் மட்டுமே எல்லாம் ஆகிவிடுவது கிடையாது, மாறாக கடவுளுடைய இரக்க பெருக்கத்தினால் எல்லாம் ஆகிறது என்பதை. ஆம் அன்பிற்குரியவர்களே, உழைக்க வேண்டும், உழைப்போடு சேர்ந்து இறைவனின் கரமும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உழைப்புக்கான ஊதியத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும், வாழ முடியும். இதனை நாம் உணர்ந்து கொண்டு எப்படி இன்று இறைவனுடைய வார்த்தையை கேட்டு சீடர்கள் தங்களுடைய அந்த உழைப்பை மாற்றிக்கொண்டார்களோ, தங்களுடைய அந்த பயணத்தை மாற்றிக்கொண்டார்களோ, தங்களுடைய அந்த வழியை மாற்றிக்கொண்டு இறைவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதே போல இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை ஆசிரியருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இறைவா, எண்ணற்ற நேரங்களில் நான் என்னுடைய பலத்தின் மீது, என்னுடைய அறிவாற்றலின் மீது, என்னுடைய அந்த சக்தியின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவனாக, உங்களுடைய ஆற்றலை உணராதவனாக, உங்களுடைய அருள் ஆசீர்வாதத்தை தேடாதவனாக வாழ்ந்து கொண்டு உழைத்து உழைத்து வீணாய் போய் கொண்டிருக்கிறேன். வல்லமையில நல்ல இறைவா, இதோ இவ்வேளையில் என்னுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இதோ இந்த கருத்து பகிர்விலே, இந்த நற்செய்தி பகிர்விலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த நற்செய்தி பகிர்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றேன். வல்லமையில நல்ல இறைவா, ஒவ்வொருடைய உழைப்பையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிறைவான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு மன மகிழ்வோடு வாழவும், பொருளாதாரத்தில் முன்னேறவும், அவர்கள் செய்கின்ற தொழிலே எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு நீர்தாமே முன்னின்ற அந்த தடைகள் எல்லாம் விலக்கி அவருடைய வாழ்க்கையில் வசந்தத்தையும் அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் காணும்படியாய் அருள் புரிவீராக. இறைவா, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அருள் வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. இறைவா, உம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்துவதாக. ஆமீன். ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஓசையா 5ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். நானே அதை வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பகுதியிலே நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.
4வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை. என்ன விடுவதில்லை? சத்தமா சொல்லுங்க. அவருடைய செயல்கள் அவர்களை விடுவதில்லை. ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது. ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இஸ்ரவேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று கூறும். இஸ்ரவேலும் எப்ராயும் தங்கள் தீச்செயலால் இடறி விழுந்தார்கள். யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான். தங்கள் ஆடு மாடுகளோடு ஆண்டவரை தேடி போவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகி விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் விலகி விட்டார். இன்னைக்கு நீங்க நல்ல கவனிங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, கடவுள்கிட்ட வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு நல்ல பெரிய விசுவாசம் என்ன, நீங்க இங்க வந்து மன்றாடுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கனிவோடு பதிலளிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பேத்தி பிறந்து 37 நாள் ஆச்சு, கை திரும்பவே இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க, பிறந்த குழந்தை 37 நாள் குழந்தை தான், ஆப்ரேஷன் பண்ணணும், மேல் சிகிச்சை கொடுக்கணும், பெரிய பெரிய டாக்டரை பார்க்கணும், என்னெல்லாமோ சொன்னாங்க. நாங்கள் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். இங்கே வந்து விண்ணப்பம் எழுதி போட்டு இங்கேருந்து அந்த ஹோலி ஆயில் புனித எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மருத்துவத்தை கொண்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக நிற்கிறோம். பெரிய ஸ்கேன் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறோம். திடீர்னு என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் இன்னொரு டாக்டரை ரெடி பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகலை, வீட்டுக்கு வந்தோம், ஜெபம் செய்தோம், எண்ணெய் எடுத்து கையில் போட்டுட்டு என் மருமகளை பார்க்குற கண்ணீரோடு இருக்கிறா, என் குடும்பமே ஒரு மாதிரி சோர்வோடு இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு என்னுடைய மருமகள் சொல்கிறா, அத்தை ஓடியாங்க, அற்புதம் நடந்துட்டு. என்ன? வளைஞ்சி செயல்பட முடியாமல் இருந்த கை நேராகி நல்ல பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கு. அந்த அம்மா சொல்லும் போதே கண்ணீரோடு சொன்ன சாட்சியம் இது. இதை மாதிரி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுல அவர் மாற மாட்டார். ஏன்? பைபிள் சொல்லுகிறது அவர் ஆள் பார்த்து செயல்படாதவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். ஆனால் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் மீண்டும் தேவனை தேடுவதற்கு மனமில்லாமல் பாவத்தை தேடுகிறார்கள். எங்க போயிட்டாங்க? நல்ல குணமடைந்துட்டு உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சிட்டு இப்ப எங்க போயிட்ட? அதே ஊதுறது, அதே குடிக்கிறது, அதே பழைய பாவங்களை தேடி போய்விட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு வர்றது முக்கியம் இல்லை, நான் உன் கூட இல்லை, உன்னை விட்டு விலகி போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில உயர்வுக்கு பதிலாக தாழ்வு ஏன் வந்ததென்றால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை பாருங்களேன், நீங்க 15ஆம் வசனத்தை படிங்க. தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். எங்க போயிருவாரா ஆண்டவர்? சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை உயர்த்துவது, உன்னை மேன்மைப்படுத்துவது பாவம் செய்யறதுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தினது, ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்கிறது, நீ பாவம் செய்து இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உடம்புல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தது நீ தாறுமாறா வாழ்றதுக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியோ போறப்பா, நான் ஏன் இடத்துக்கு போறேன். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தெய்வம் இருக்கிற வரை தான் உங்க மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் உங்க கூட இருக்கும். அவர் போயிட்டார்னா எல்லாம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? செல்வமும் மேன்மையும் ஆட்சியும் யார்கிட்ட உள்ளது? ஆண்டவருக்கு உரியது. அவர் போனதுக்கு அப்புறம் செல்வம் இருக்குமா? அவர் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? ஆரோக்கியம் இருக்குமா? எதுவுமே இருக்காது.